தமிழ்நாடு முழுக்க இருந்து மருத்துவர் ஐயா அவர்களால் நடத்தப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்க. இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக நம்ம கரூர் பாஸ்கர் அவர்களும், நம்முடைய எம்பி ஸ்டீல் சதாசிவம் அவர்களும், நம்முடைய தருமபுரி சரவணன், நம்ம ராஜேந்திரன், பச்சமுத்து, நடராஜன், கோவிந்தன், லட்சுமணன், ராஜமாணிக்கம் போன்றவங்களாம் இருந்து இதை ஒழுங்கு பண்ணாங்க. இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் பல பேர் பேசுறதை பார்த்தா ஐயா அவர்களோடு இருந்தவர்கள் யாருமே அன்புமணியின் தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று தெரிவித்ததுனால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஏகமனதாக ஒரே முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் திரு அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை, வன்னிய மக்களும் அவரை புறக்கணிக்க வேண்டும். என்னன்னா, வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி அவர்களை இனி தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், புறக்கணிப்பார்கள் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்னொன்று, இப்போ எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. மற்றபடி எந்த முடிவு என்பதை நம்முடைய பொறுப்பாளரிடத்திலே கேட்டிருக்கிறோம். நீங்களும் பார்த்தீங்க. அந்த அவருடைய கருத்துக்களை ஏற்று அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம், வழிநடப்போம். 37 ஆண்டுகள் மருத்துவர் ஐயா அவரோடு இருந்ததுக்கு இப்போ அவர் அரசியல் துறவரம் போடுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை ஐயா பாமகவினர் கூட்டியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நானும் ஒரு பார்வையாளராக தான் கலந்துக்கிட்டேன் தவிர ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்கெல்லாம் கூட்டின கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். இது எடுக்கப்பட்ட முடிவை இங்கே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆடி மாதம் விரைவில் வரும். ஆடி மாதம் இருக்குது, அதனால் விரைவில் வரும்.